ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இன்று உன் எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான செய்தி ஒன்றை உன்னிடம் கூற வேண்டும் என்றுதான் இத்தனை நேரம் காத்திருந்தேன். இதை உன்னிடம் இன்றே சேர்த்தாக வேண்டும். இறுதி வரை பொறுமையாக கேள். உன் எதிர்காலம் எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அது எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை தெளிவாகவே உணர்வாய். உன்னை போன்றே ஒரு பக்தன் ஒருவன் என்னிடம் வந்து தனது எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு சென்றான். அந்த நிகழ்வினை இப்பொழுது நான் உனக்கு கூறப்போகிறேன். ஒரு பக்தன் ஒருவன் இருந்தான். அவன் சிறு வயதிலிருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிறான். கஷ்டம் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. வறுமை, அவமானங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் என்று நிறைய கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதிலிருந்து கடந்து வந்து ஓரளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஆனாலுமே அவன் மனதில் எப்பொழுதும் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டு இருந்தது. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறீர்கள்? இப்பொழுதுமே இதற்கு மேல் என்னால் முன்னேற முடியவில்லை. எத்தனை அவமானங்களை சந்தித்தேன், எத்தனை அசிங்கமான வார்த்தைகளை நான் கேட்டிருக்கின்றேன், எத்தனை கேலி பேச்சுகளை நான் கடந்து வந்திருக்கின்றேன். வறுமையில் உழன்று இருக்கிறேன். இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். ஆனால் இப்பொழுதும் என்னால் ஒரு பெரிய இடத்திற்கு முன்னேற முடியவில்லை. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று என்னை பார்த்து அந்த பக்தன் கேட்டான். அதற்கான என் பதில், சரி, உன் எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, என்ன விரும்புகிறாயோ அதையே நான் செய்து தருகிறேன். நீ எது கேட்டாலும் அதை நான் செய்து தருகிறேன். ஆனால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கிறது என்றேன். உடனே அந்த பக்தன், என் எதிர்காலம் என் விருப்பப்படி அப்படியே இருக்கும் என்றால் நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அந்த இடத்திலிருந்து தள்ளி ஒரு சிறிய பள்ளத்தில் ஒரு மாட்டு வண்டி இருக்கிறது. அந்த மாட்டு வண்டியை வெளியில் எடுத்து மாடுகளை பூட்டி அங்கே ஒரு சிறிய மேடு இருக்கிறது. அந்த மேட்டின் மேல் மட்டும் ஏற்றிவிட்டு அங்கேயே நின்றுவிடு, அவ்வளவுதான். இதை நீ செய்துவிட்டால் நீ கேட்ட உன் எதிர்காலத்தை உன் விருப்பப்படியே நான் செய்து தருகிறேன் என்றேன். இந்த பள்ளத்திற்கும் அந்த மேட்டிற்கும் அதிக தூரம் இல்லை. அதிகபட்சமாக 20 அடி மட்டுமே இருக்கும். உடனே அந்த பக்தனும், இவ்வளவு தானே, இதோ நான் இப்பொழுது செய்து விடுகிறேன் என்று பள்ளத்திலிருந்து வண்டியை எடுக்க முயற்சி செய்கிறான். வண்டியை வெளியில் எடுத்தும் விடுகிறான். வண்டியில் வேகமாக மாடுகளை பூட்டி ஏறி உட்கார்ந்து மாடுகளை வேகமாக விரட்டுகிறான். அந்த வண்டியும் 4 அடி 5 அடி வேகமாக மாடு எடுத்து வைக்கிறது. உடனே நான் கை அசைத்தேன். நான் கை அசைத்ததும் அந்த மாடுகள் திரும்பி வந்து எங்கே இருந்ததோ அங்கேயே வந்து நின்று கொண்டன. அந்த பக்தன் பார்த்துவிட்டு மறுபடியும் வேகமாக மாட்டினை திருப்பி விடுகிறான். மீண்டும் முன்னோக்கி நகர்கிறான். மீண்டும் 4 அடி வந்ததும் நான் கை அசைத்ததும் மாடு மீண்டும் அதே இடத்திற்கு சென்று விடுகிறது. இப்பொழுது அந்த பக்தனுக்கு இன்னும் அதிகமான கோபம் வருகிறது. நேராக என்னிடம் வந்து, ஏன் சிவனே இப்படி செய்கிறாய்? என் எதிர்காலத்தை என் விருப்பப்படி அமைத்து கொடுக்க மாட்டீர்கள் என்றால் அதையாவது சொல்லிவிடுங்கள். மாடு முன்னோக்கி போகும்போது நீங்கள் திருப்பி விட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால் நான் எப்படி அந்த மேட்டை ஏறி நிற்க முடியும்? என்னால் எப்படி முன்னால் நகர்ந்து செல்ல முடியும் என்று கேட்டான். நானோ, இதே விஷயத்தை தானே நீ உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாய்.
நீ சிறு வயதில் அல்லது கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டாய்தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பள்ளத்திலிருந்து உன்னை தூக்கி மேலே நான் நிறுத்திவிட்டேன். இப்பொழுது உன் எதிர்காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. இதோ இன்னும் கொஞ்ச தூரத்தில்தான் உன் எதிர்காலம் இருக்கிறது. நீ நினைத்து காத்திருக்கும் அந்த எதிர்காலத்தை நோக்கி முன்னாடி செல் என்று நான் சொல்கிறேன். ஆனால் நீயோ ஒரு 4 அடி எடுத்து வைத்ததும் என்ன செய்கிறாய் தெரியுமா? உனது எண்ணங்கள் எனும் மாட்டை பின்னோக்கி நகர வைக்கிறாய். அதாவது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது, இது நடக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது இது இப்படி நடந்து இருக்கலாம் என்று கடந்த காலத்திலேயே உன் எண்ணங்களை உழற்றுகிறாய். உன் எண்ணங்கள் எனும் மாடு உன் வாழ்க்கை எனும் வண்டியை பின்னோக்கி எடுத்து சென்று பள்ளத்தின் அருகிலேயே வைத்து விடுகிறது. அப்புறம் எப்படி மேடு என்கிற உன் எதிர்காலத்தை நீ சென்று சேர முடியும்? உன் கவனம் முழுவதும் நீ கடந்து வந்த பள்ளத்திலேயே இருந்தால் இப்பொழுது நிகழும் இந்த நிகழ்காலம் என்னும் வழிமேல் உன் கவனம் இல்லை. அப்பொழுது எதிர்காலம் என்கிற மேடு உனக்கு எப்படி வசப்படும்? உன்னுடைய மனம், எண்ணங்கள் என்கிற மாடுகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை என்கிற வண்டி எதிர்காலத்தை நோக்கி செல்லும். இதை நீ புரிந்து கொண்டாலே அடுத்த நிமிடம் நீ எதிர்பார்த்த எதிர்காலத்தை உன் கையில் இருக்கும்படி செய்வேன் என்றேன். என் தங்கமே, இப்பொழுது நீயும் இந்த தவறை தான் செய்து கொண்டு இருக்கிறாய். எல்லோர் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கும். யாராக இருந்தாலும் கஷ்டப்படாமல் சுகமாகவே ஒரு காலகட்டத்தை கடந்துவிட முடியாது. நீ செய்யும் தவறும் கடந்து வந்த காலத்தையே நினைத்து கொண்டு நிகழ்காலத்தை தொலைத்து விடுகிறாய். ஆனால் எதிர்காலம் மட்டும் நீ நினைத்தபடி அமைய வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னை பள்ளத்திலிருந்து மேலே தூக்கிவிட்டு உன் எதிர்காலம் இங்கேதான் இருக்கிறது என்று வழியையும் காண்பிக்கிறேன். ஆனால் நீதான் பின்னோக்கியே சென்று அங்கேயே தேங்கி நின்று விடுகிறாய். இனிமேலாவது உன் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகளை அடியோடு மறந்துவிடு. அங்கிருந்து கிடைத்த அனுபவங்களை மட்டும் எடுத்து கொண்டு இந்த நிகழ்காலத்தில் என்ன செய்தால் எதிர்காலம் நீ விரும்பியபடி கிடைக்கும் என்று யோசித்து அதை மட்டும் செய். கஷ்டங்களையே நினைத்து கொண்டு இருந்தால் எதுவுமே மாறப்போவது இல்லை. நீ இஷ்டப்பட்டதை என் துணையோடு செய். என்னையே நம்பி உன் பொழுதுகளை கழித்து கொண்டு இருக்கிறாய். நான் உன்னுடன் இருந்து உன்னுடனே பொழுதை கழித்து வந்து கொண்டிருக்கிறேன். இத்தனை காலம் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை சுதந்திரமாக சிறிது காலம் விட்டு வைத்தேன். நீ பக்குவப்பட்ட என் பிள்ளை ஆகிவிட்டாய். உன் மனதும் ஏராளமாக பக்குவப்பட்டு விட்டது. இதோ நன்மையையும் தீமையையும் உன் கண் முன்னால் வைக்க போகிறேன். தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன். நல்லவர்களை மட்டுமன்றி சில தீயவர்களையும் உன் அருகே அனுப்புகின்றேன். உனக்கு எது நல்லதோ, எது எனக்கு பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை காப்பாற்றிக்கொள். நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் என்ற நம்பிக்கையில் இத்தனையும் நடக்கப் போகிறது. சிறிது தயக்கம் காட்டாமல் வேண்டாதவைகளை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு. பொல்லாப்பு பேசுபவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகள் சொல்லி விலகிச் செல். இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்பொழுது அதற்கு விலகிச் செல்வதை வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேன். ஆம் செல்லமே, இனி உன் வாழ்க்கையில் நீ
தேர்வு செய்யும் ஒவ்வொன்றிலும் சற்று கவனமாக இரு. நீ கேட்டவற்றையும் கேட்காதவற்றையும் உன் கண்முன்னால் நிறுத்தி வைக்கப் போகிறேன். நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கவும் துவங்கும். ஆனால் நல்லவற்றை நினைப்பதும் நல்லவற்றை தேர்ந்தெடுப்பதும் உன் கைகளில் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடியும் வேலை வந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஓர் அர்த்தமுண்டு. எனவே ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக கையாண்டு வா. இனி உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோ என்ற சிந்தனையில் குழம்புவதை விட சிவனை மீறி எதுவும் நடந்து விடாது என்று என் மீது நம்பிக்கை கொள். இந்த சிவன் மீது நம்பிக்கை கொள். என்னை மீறி எதுவும் நடந்து விடாது. உன் கவலைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து முடிவும் கட்டுவேன். அதுவரை சற்று பொறுமையாகவும் விழிப்போடும் இரு. நான் சிதைந்து விட்டேன், என் வாழ்க்கை சிதைந்து விட்டது என்றெல்லாம் புலம்பி தவிக்காதே. சீக்கிரமே உன் வாழ்க்கை சீர்பட போகிறது. எல்லாவற்றையும் சீர்திருத்துவேன். சீரும் சிறப்புமாக உன்னை வாழ்க்கையில் மேன்மையடைய செய்வேன். நம்பிக்கையோடு இரு. இனி எல்லாம் ஜெயமே. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.